வணக்கம். நாம எல்லாரும் ஆன்லைன்ல ஒரு விஷயம் படிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு புது டேப் ஓபன் பண்ணி தேடுவோம் இல்லையா? அந்த பழக்கத்தையே மாத்த போற ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு முக்கியமான கட்டுரை படிச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. உடனே என்ன பண்ணுவோம்? இன்னொரு டேப் ஓபன் பண்ணுவோம், அங்க கேள்வி கேட்போம், அப்புறம் இங்க இருக்கிற சில விஷயங்களை காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணுவோம். அடடா, செம்ம கடுப்பாகும்ல. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நம்ம கையிலே இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம அதிகமா பயன்படுத்துற நம்ம பிரவுசர்லயே ஒரு ஏஐ உதவியாளர் இருந்தா, அதுதான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம். அதுக்கு தீர்வு தான் குரோம்ல ஜெமினி. சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க பிரவுசரோடவே வர்ற ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க பார்க்குற வெப் பேஜ்ல என்ன இருக்குன்னு அதுவே புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும். பாருங்க, இந்த ஒரு வரி போதும். இதோட மொத்த ஐடியாவையும் இது விளக்கிடுது இல்லையா? ஏஐக்காக நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். அது நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதனால நமக்கு என்னெல்லாம் புது சூப்பர் பவர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? இது சும்மா கேள்வி கேட்டு பதில் சொல்றதோட நிக்காது, அதுக்கும் மேல. இதுல முக்கியமா ஒரு 4 விஷயம் இருக்கு. முதல்ல, ஒரு பெரிய ஆர்டிகிள் இருக்கா, அதை நொடியில சுருக்கி முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்துடும். ரெண்டாவது, ஏதாவது கஷ்டமான விஷயத்த படிக்கும்போது அது சம்பந்தமா கேள்விகள் கேட்டு அப்பவே தெளிவுபடுத்திக்கலாம். அப்புறம் ஆன்லைன்ல ஏதாவது பொருள் வாங்கும்போது அதை ஒப்பிட்டு பார்க்க கூட இது உதவும். ஏன், அதோட நேரடியா பேசியே பதில்களை பெற முடியும். யோசிச்சு பாருங்க. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய ரிப்போர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க. அதோட முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் உடனே தெரிஞ்சுக்கணும். சிம்பிள். ஜெமினி கிட்ட கேட்டா போதும், உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி முழு சாராம்சத்தையும் நொடிகள்ல கொண்டு வந்துடும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது வெறும் கேள்வி பதில் மட்டும் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு சயின்ஸ் ஆர்டிகல் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்தே கேள்விகள் கேட்டு அந்த பக்கத்துல இருக்கிற தகவலை வச்சு பதில்களை பெறலாம். அப்போ அந்த விஷயத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். சரி, இதெல்லாம் கேக்கு சூப்பரா இருக்கு. ஆனா எல்லாருக்கும் வர்ற ஒரு முக்கியமான கேள்வி, என்னோட பிரைவசி. இந்த ஏஐ எப்பவும் என்னைய பார்த்துட்டே இருக்குமா? இல்ல, இதுல கண்ட்ரோல் முழுசா நம்மகிட்ட தான் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்லயே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். இந்த ஏஐ தானா வேலை செய்யாது. இது எப்பவும் ஆன்ல இருந்து நம்மள கவனிக்காது. நீங்க கூப்பிடுற வரைக்கும் அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும். அது ஒரு கருவி, அவ்வளோதான். ஆமா, ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த டூல் பார்ல இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணியோ, இல்லனா உங்களுக்குன்னு ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் வச்சோ நீங்க கூப்பிட்டா தான் ஜெமினி வெளியே வரும். அதோட நீங்க ஜெமினி கூட பேசுறது, கேட்கறது எல்லாமே ஜெமினி ஆப்ஸ் ஆக்டிவிட்டியில இருக்கும். அதை நீங்க எப்போ வேண்டாலும் பார்க்கலாம், மாத்தலாம், ஏன் டெலீட் கூட பண்ணிக்கலாம். சோ கண்ட்ரோல் 100% நம்ம கையில தான். ஓகே, கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கேள்வி, இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது? யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? வாங்க பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குரோம்ல இருக்கிற ஜெமினி வேற, நம்ம தனியா gemini.google.comல யூஸ் பண்ற ஜெமினி வேற. குரோம்ல இருக்கிற ஜெமினியால நீங்க பார்க்குற பேஜ்ல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த வெப் ஆப் இருக்குல்ல, அது ஒரு தனி டேப். அதனால அப்படி பண்ண முடியாது. சரி, இது எங்கெல்லாம் கிடைக்குது? இப்போதைக்கு விண்டோஸ் மேக் யூசர்ஸ்க்கு அமெரிக்கால இங்கிலீஷ்ல ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டுல ஏற்கனவே இருக்கு. iOSக்கு சீக்கிரமே வரப்போகுது. சோ தற்போதைக்கு யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்னா, நீங்க அமெரிக்கால இருக்கணும், உங்க குரோம் இங்கிலீஷ்ல இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கணும். ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இது சீக்கிரமே மத்த மொழிகளுக்கும் மத்த நாடுகளுக்கும் வரும்னு நாம எதிர்பார்க்கலாம். மொத்தத்துல சொல்லணும்னா, நாம இன்டர்நெட்டை பார்க்குற விதத்தையே இது மாத்த போகுது. இனிமே அந்த டேப் மாத்தி மாத்தி காப்பி பேஸ்ட் பண்ற வேலையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிரவுசரே உங்களோட ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர் மாதிரி ஆனா, நீங்க முதல்ல அதுகிட்ட என்ன கேட்பீங்க, என்ன செய்வீங்க? இதுக்கான சாத்தியங்கள் உண்மையிலே எல்லை இல்லாதது.